ஸோ இதுதான் டிக்ஷனரியோட சின்டாக்ஸ். ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கீழே என்ன வேல்யூனா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட் பார்க்கும்போது லிஸ்ட்ல இண்டெக்சிங் ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் லிஸ்ட்ல நம்ம கிட்ட இந்த மாதிரி 1 2 3 4 4 நம்பர் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒரு இண்டெக்சிங் கொடுத்திருப்பாங்கன்னு பார்த்தோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்னு பார்த்தோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்சிங். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்சிங் வந்து ரிவர்ஸ்ல இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ சேம் லிஸ்ட்ல எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் டப்புலையும் இருக்கும். லிஸ்ட்லயும் டப்புலையும் இருக்கிற மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்சிங் வேல்யூ நம்மளால தர முடியாது. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எலிமெண்ட் தரமோ அதோட இண்டெக்ஸ் வந்து 0 தான், செகண்ட் என்ன தரமோ அதோட இண்டெக்ஸ் வந்து 1 தான். ஸோ இதே மாதிரி தான் போயிட்டே இருக்கும். பட் டிக்ஷனரியில் என்ன அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நாமளே சொல்லலாம். ஸோ அதுதான் நம்மளோட கீ. ஸோ இங்கே உள்ள 1 2 3 4 தரும் இல்லையா நம்மளோட வேல்யூஸ். ஸோ அதுதான் வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தரணும் அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸை நம்ம தரணும். இண்டெக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட வேல்யூ தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்ஷனரி வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ வந்து நான் 0ன்னு கொடுத்துறேன். ஸோ 0ன்னு கொடுத்துட்டு வேல்யூ வந்துட்டு ஒரு நேம் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு நேம் தரேன். அடுத்த கீ வந்துட்டு 1. இதில் என்ன தரலாம்னா ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சொல்லுவோம் இல்லையா லிஸ்ட்ல. ஸோ இந்த 0ங்கிறது இந்த 1ஓட இண்டெக்ஸ், இந்த 1ங்கிறது 2ஓட இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதில் 0ங்கிறது இந்த சக்திக்கான இண்டெக்ஸ்,